பிக் பாஸ் லைவ்ல வியானா மற்றும் வினோத் தொடர்கதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுலயும் ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் எஃப்ஜே மற்றும் திவாகர் யார் தூங்குனது அப்படின்ற அட்ரஸ் பண்ற இடத்துல எஃப்ஜேவோட பிஹேவியர் டூ த ஒஸ்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான பிஹேவியர்ஸை எஃப்ஜே காட்டி கொண்டிருக்கிறார். இதையும் பார்ப்போம். அடுத்து அமித் அவர்கள் அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க அமித் கோவப்பட்ட தருணங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேர் போய் சேர்றதுக்கான உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்னன்னா, கிச்சன் டீமோட மெம்பரா இருக்காரு வியானா வினோத் அவர்கள். என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வியானா அவர்கள் இன்னைக்கு சுகர் எடுத்திருக்காங்க. எப்படி சுகர் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, குழம்பு ஊற்றும் போது ஊற்றிருக்கார். ஆல்ரெடி சுகர் வச்சிருக்காங்க, குழம்பு ஊற்றிருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க, வியானா குழம்பு ஊற்றலாமா வேணாமான்ற ஒரு தயக்கத்திலேயே இவர் ஒரு பக்கம் குழம்பு ஊற்றிருக்கார் கானா வினோத் அவர்கள். உடனே இது ஊத்தின உடனே ஒரு கேள்வி, அக்கா ஆல்ரெடி சுகர் வச்சிருக்காங்க குழம்பு என்ன அப்படின்ற மாதிரி கனிக்கிட்ட கேட்கும்போது, இல்லடா இல்லை, ஆல்ரெடி மற்ற கிச்சன் டீமுக்கு ஒரு ரூல் இருக்கு, சுகர்லாம் நார்மலா எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாது, குழம்பு தான் பார்க்கணும், சுகர்லாம் எடுக்கிறது அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நீங்க உங்க கிச்சன் டீம் கூட டிசைட் பண்ணி ஒரு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க. எப்படி நீங்க ஒரு கிச்சன் டீமா முடிவு பண்ணி அந்த சுகருக்கோ இதுக்கோ ஒரு முடிவு எடுத்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு தெரியல, நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கானா வினோத் சொல்லிட்டாரு. சுகர் எடுத்துக்கிட்டாங்க, குழம்பு எதுக்கு ஊற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டார். ஊத்தியும் ஊத்திட்டார். இது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு. அடுத்து என்ன பண்றாங்க, வியானா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா சபரி பக்கத்துல உட்காந்து ஒரே அழுகை. ஐ மீன் என்னன்னா, ஒரு பிளேயரே கொடுத்துடலாம், கேமரா ஃபோக்கஸ் ஆக்ஷன் போலாம் அப்படின்ற மாதிரி டேக் போறாங்க. உடனே அங்க பார்த்தா சப்பாத்தி எல்லாம் காலி, அங்க சக்கரெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அழுகுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபீலிங்ஸ் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டணும்ல, அதுதான் ஹைலைட்டு. அந்த இடத்துல இவங்க அழுகுறாங்க. சபரி கேட்குற, ஏன் அழுகுற, இல்ல அவர் இப்படி பேசுறாரு, இப்படிலாம் பேசலாமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, இதுல அரோராவுக்கு கேட்காம கொள்ளாம குழம்பு ஊத்துறாரு, எனக்கு குழம்பு ஊத்துறதுலயும் இப்படி பார்ஷியலிட்டி பாக்குறாரு, இந்த மாதிரிதான் பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கு வியானா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உடனே சபரி, உனக்கு இமுலேட் ஆயிருச்சா, இதெல்லாம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இமுலேட் ஆயிருச்சு, இது ஆயிடுச்சுன்ற மாதிரி அப்படியே கண் கலங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை போடுறாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் கிட்ட போய் கேட்டா கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, எப்பா ரூல் இஸ் ஏ ரூல்பா, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான்ப்பா, இல்லைன்னா அவங்க எடுத்துக்கலாம், அவங்க அதிகமாக கூட எடுத்துக்கலாம் போது அது எப்படிப்பா அதிகமாக எடுக்க முடியும், ரூல் இஸ் ஏ ரூல், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எடுக்க முடியும், அது எப்படி அவங்க அதிகமாக எடுக்கலாம், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிகமா மீன்ஸ் ஒருத்தரை விட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலான்ற மாதிரி கானா வினோத் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா, இங்க என்னன்னா இங்க அதிகமா இருக்குன்னு தான் சொல்ல வராரு இவர். கான்வர்சேஷன் என்னன்னா, இங்க ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு, போன வாரம் இருந்த கிராசரிஸுக்கும் இந்த வாரம் இருக்கிற கிராசரிஸ் அதிகமா இருக்கு, அதனால எடுத்துக்கலான்ற மாதிரி சபரி சொல்றாரு. அவருக்கு கம்மியானது என்னன்னா இதுதான் கம்மியா இருக்கு, எல்லாருக்கும் ஒரே லெவல் தானேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல. ஸோ இதுல கானா வினோத் ரூல் இஸ் ஏ ரூல் என்னும் போது அதை பேசி புரிய வைக்கிறாங்க. ஓகேப்பா புரிஞ்சிருச்சு, அடுத்த வாட்டி நான் பாத்துக்கிறேன், டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. குழம்பு ஊத்தாத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. சக்கரை வச்சிருந்தா நிறைய பேர் காரை எடுத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, அதான் அவங்க சக்கரை வச்சுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன், அதுதான் நான் பார்த்தேன்ற தெளிவான கிளாரிட்டியும் கொடுத்துடுறாரு. இதுல என்ன சொல்றாங்க, அவர் அரோராக்கு ஊத்துனாரு எனக்கு ஊத்துல, அரோராக்கு ஊத்துறாங்க எனக்கு ஊத்துலன்ற மாதிரி வியானா சொல்றாங்களே. அதுல அரோராக்கு ஊத்துன காரணம் என்னன்னா, அரோரா அவங்க ஆல்ரெடி குழம்பு தான் ஊத்துனாங்க, சக்கரை வாங்கல, அதனால குழம்பு சாப்பிட போறாங்க, திரும்ப குழம்பு ஊத்த முடியும், நீ சக்கரை வாங்கியிருக்க ஆல்ரெடி, அதுக்கப்புறம் குழம்பு ஊத்துனா நீ சக்கரை தான் சாப்பிட்றேன்னு நினைச்சிருப்பாங்க பேசிக்கா. அது இந்த பக்கமே இருக்கு. உடனே தூக்கி அந்த பிளேம் அரோராக்கு அவர் ஃபேவர் பண்றாரு, இது பண்றாருன்ற மாதிரி போட்டுறாங்க. அங்க தெரியாத நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தூக்கி ஒட்டுமொத்த பழியும் வினோத் மேல போடுறது எந்த விதத்தில் நியாயன்றது எனக்கு தெரியல. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, மாத்திக்கிறேன்றதும் சொல்லிட்டாரு. எப்படி அவர் ஓப்பனா சொல்லிட்டு இது பிரச்சனை என்னும் போது நான் மாத்திக்கிறேன், முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல பிரச்சனையே ஓவர், ஃபர்ஸ்ட் டைமே ஓவர். அதுக்கப்புறம் அழுது ஒரு டிராமா கிரியேட் பண்ணது முழுக்க வியானா அவர்கள். ஸ்டார்டிங்ல அவர் பேசும்போது எனக்கு தெரியல, பேசி தெரிஞ்சுக்கிறேன் போது முடிஞ்சு போச்சுல, விட்டுருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அழுதுட்டு இவர் பதில் சொல்லும் போது அப்படியே முறைக்கிறது, அப்படியே முறைக்கிற மாதிரி கண்ணு எல்லாம் தண்ணி போயிட்டு அப்படியே முறைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒன்னு நோட்டீஸ் பண்ணிங்க வர மக்கள், இது அன்வான்டட் இன்டென்ஷன் டு டார்கெட் வினோத் அப்படின்றது தான். வாரம் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல எடுத்துங்க, நாமினேஷன் முடிஞ்ச உடனே, எப்போ நாமினேஷன் முடிஞ்ச உடனே டைரக்டா போய் கேமரா முன்னாடி ரெக்கார்டு, பாத்ரூம் கேமரா முன்னாடி ரெக்கார்டு, அதுக்கப்புறம் சுபிக்ஷா பக்கத்துல உட்காந்துட்டு சுபிக்ஷா கிட்ட இந்த ஒரு பாயிண்ட சொல்றாங்க, அவர் நாமினேஷன் வரல, இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயத்தை போட்டு உடனே உடைச்சாங்களா. உடைச்சிட்டு அதை சுபிக்ஷா கேட்டு டார்கெட் ஆரம்பிச்சாங்க. நான் டார்கெட் இப்படி நடந்து ஆரம்பிச்சாங்களா அட்டாக்கு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெளியே வந்து ரவுடிசம் கிவிடிசம் இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி வினோத்துக்கு எதிராக பரப்புரைகளை பரப்பினார்கள். வெளியே பண்ணாங்களா இல்லையா? வியானா பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, நேத்து போயிட்டு அவரு தெரியாத வார்த்தை இப்படி சொல்லியிருக்காருன்ற மாதிரி அவருக்கு புரிதலே, அந்த வார்த்தைக்கான மீனிங்கே தெரியல, அதை அவர் அப்படி சொன்னாருன்ற பரப்புரை பண்ணது இவங்க. வினோத்துக்கு அந்த மீனிங்கே தெரியாம சொல்லிட்டாரு, அவர் தெரியாம நடந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் இங்க பரப்புரையா பருத்தி அதை எடுத்துட்டு போய் சொன்னது வியானா அவர்கள். இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வராங்கன்றத பாருங்க. ஒரு மனுஷன் நாமினேஷன் வரல, அதை இவங்களால பொறுத்துக்க முடியாம நாமினேஷன்ல இருக்கிற இதுகளை எடுத்துட்டு வந்து பல விஷயங்களை எடுத்துட்டு வந்து காட்டுவது மிக மிக தவறு. வியானா அவர்களே, போதும், உங்களோட டிராமாவை நிறுத்தி கொள்ளுங்கள். ரெடி ஆக்ஷன் கட் அப்படின்ற ஒரு விஷயத்த கட் பண்ணா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா இது உங்களுக்கே பாதிப்பாகும் அப்படின்றதான். சொல்யூஷன் முடிஞ்ச விஷயத்தை திரும்ப எடுத்துட்டு வந்து அன்வான்டா அவர் மேல போர்ட்ரே பண்ணி வேற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? வெரி 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 ஒஸ்ட். ஏன் இதே வியானாக்கு சப்போர்ட் பண்றவனா நான் பேசிட்டு இருந்தவன் தான், ஆனா லாஸ்ட் ஒரு 1.5 வீக்கா பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லாவே இல்லை. எதா இருந்தாலும் டைரக்டா பேசுறேன்ற நபர் பின்னாடி போய் பேசுறது, இது பண்றது, டைரக்டா பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ, வியானா தரப்பு. அடுத்து எஃப்ஜே வெர்சஸ் திவாகர் இடையே ஒரு ஃபைட். என்னன்னா, யாரு தூங்குனா, 2 வாட்டி நாய் குலைச்சிருக்கு, ஒரு வாட்டி இவர் எஃப்ஜே தூங்கியிருக்காரு, 2வது வாட்டி யாரு தூங்கணும்னு தான் பேச்சுவார்த்தை. அங்க பெட்ரூம்ல குலைச்சிருக்கு. ஒரு இடத்துல எஃப்ஜே இருக்காரு, இன்னொரு இடத்துல திவாகர். இவங்க 2 பேர்ல யாரோ தூங்கி இருக்காங்க. ஒரு வாட்டி நான் தூங்கின நான் ஒத்து ஏத்துக்கிறேன், இன்னொரு பக்கம் அவர் தூங்கினதை ஒத்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். அதுல என்னன்னா, நம்ம ஒரு வாட்டி தூங்குன்னு தான் நம்மளும் பார்த்தோம், 2வது வாட்டி தூங்கு பார்க்கல. அதுக்கு சாட்சியா பிரஜன் வராரு, நான் எஃப்ஜே ஒரு வாட்டி மூச்சிட்டு இருந்தா நான் பார்த்தேன், ஆனா இன்னொரு வாட்டி தூங்குனது யாருன்னு தெரியலன்னு போது அங்க வாக்குவாதம் நடக்குது. அதுல கேப்டன் வந்து சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு, திவாகர் கேப்டனையும் பேச விடாம கத்திட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல எஃப்ஜே பண்ண ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, அப்படின்ற மாதிரி கத்துறதா இருக்கட்டும், மார்க் பண்றதா இருக்கட்டும், இந்த பிஹேவியர் வந்து டோட்டலி நாட் அக்செப்டபிள். வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர்ல ஒஸ்ட் பிஹேவியர் எஃப்ஜே பாக்குறது. உடனே இப்படி கத்தனோன்னா திவாகர் அவர் பக்கத்துல போய் இவர் கத்துறதா, அவர் ரியாக்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு, ஒஸ்ட் ஆட்டிடியூடா இருக்கு. அந்த கேட்டகரியில ஐயா ஒத்துக்கவே முடியாது, அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது அப்படின்றது தான். அதுல வந்து சபரி வந்து திவாகரை கேட்கிறாருல, எஃப்ஜே இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணாதன்ற மாதிரி எஃப்ஜேவை கேட்டிருக்கலாம்ல. ஒரு இடத்துலயுமே எஃப்ஜேவை கேட்கவே இல்லையே. வாட் இஸ் திஸ் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது ஒரு இது. அடுத்ததாக என்ன பண்றாரு அமித், காலில இருந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திலாம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிச்சன்லயே வேலை போயிட்டு இருந்தது. அப்பதான் வந்து உட்கார்ந்தாரு. அதுங்காட்டியும் போய் அரிசி வைக்கலாம் இது வைக்கலான்ற மாதிரி ஒன்னா காண்டாயிட்டாரு. எப்பா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன்ப்பா, கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா, என்னது இது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. நியாயமா தானே இருக்கு. ஸோ தொடர்ந்து வேலை பார்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா ரெஸ்ட் எடுக்கணும்ல, அதை விடாம திரும்பியும் போயிட்டு அரிசி வைக்கலாம் இது வைக்கலாம்னு யார் சொன்னதுன்னு தெரியல. அதுக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணது எனக்கு நியாயமா படுது. ஸோ மொதல் இஷ்யூல வியானா அந்த இஷ்யூவை ஃப்ரீயா விட்டுருக்கலாம், வேணுத்துக்கிட்டுமே அதை பெருசாக்குனது வியானா. 2வது இஷ்யூல யாரு 2வது வாட்டி தூங்குனாங்கன்னே ஒத்துக்கல, அது ஒத்துக்கிற மனப்பான்மையே இல்லாம போச்சு. எஃப்ஜேவோட பிஹேவியர் டோட்டலி நாட் அக்செப்டபிள். இந்த வீட்டுல அதிகமா தூங்குற ஒரு நபர் எஃப்ஜே தான் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 3rd இன்சிடென்ட் அமித் கோவப்பட்டது நியாயம் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.